கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இந்த மேற்கூறப்பட்ட 4 பறவைகளும் ஆகாயத்து பறவைகள் என கூறப்பட்டுள்ளது. இவைகள் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், அதாவது இனப்பெருக்கம் செய்யும் காலத்தை அவைகள் அறியுமாம். அவைகள் எங்கு எப்படி பறந்து சென்றாலும் தங்களுடைய இனப்பெருக்க காலத்தை அறிந்து சரியான இடத்திற்கு சரியான வேளையில் வந்து செல்லும். நமது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வேடந்தாங்கல் இதற்கு நல்ல உதாரணம் ஆகும். பறவைகளின் சரணாலயங்கள் உலகில் 10 இடங்களில் உள்ளதாக கூறப்படுகிறது. அவைகளின் 4 சரணாலயங்கள் நமது இந்திய தேசத்தில் அமைந்துள்ளன. மற்றவை கனடா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் உள்ளன. தமிழகத்தின் வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செங்கல்பட்டு என்ற இடத்தின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. அதனுடைய பரப்பளவு சுமார் 74 ஏக்கர் என கூறப்படுகிறது. இந்த பகுதியானது கிபி 18ஆம் நூற்றாண்டில் அந்தைய நிலச்சுவான்களால் வேட்டையாட பயன்படுத்தப்பட்டு வந்தது. பறவைகளை வேட்டையாடுவதை பொழுதுபோக்காக கொண்டிருந்தார்கள். பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களும் அவ்வப்போது பறவைகளை வேட்டையாடினதாக கூறப்படுகிறது. ஆனால் அப்பகுதியில் வாழ்ந்து வந்த கிராமத்தினர் இது குறித்து செங்கல்பட்டு ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். ஆனால் நீண்ட காலத்திற்கு பின்பு கிபி 1936ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் அன்றைய ஆட்சியரால் அது பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்பு கிபி 1962ஆம் ஆண்டு சென்னை வன வகுப்பு சட்டத்தின்படி அந்த பகுதி முழுவதும் முழுமையான பாதுகாப்பு வலயத்திற்குள் வந்தது. அதனைத் தொடர்ந்து கிபி 1988ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதியன்று அந்த பகுதி பறவைகளின் சரணாலயமாக அங்கீகாரம் பெற்றது. உலகின் பல நாடுகளில் உள்ள பறவைகள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதல் மார்ச் வரை இந்த சரணாலயத்தில் வந்து தங்குவதுண்டு. இந்த பறவைகள் வந்து செல்வதையும் அவைகளின் குணாதிசயங்களை கவனித்தால் அவைகள் மனிதர்களுக்கு சிறப்பான காரியங்களை அறிவிக்கும். முதலாவதாக அங்கு வருகின்ற பறவைகள் கடல் தாண்டி வருகிறது. அவைகளுக்கு யாருமே பாதை காட்டுவதில்லை. பல 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து சரியான திசையில் பறந்து வருகிறது. அவைகள் அற்பமான பறவைகளாக இருந்தும் தங்களின் இனப்பெருக்கத்தின் காலத்தையும் இடத்தையும் ஞானமாக தேர்வு செய்கிறது. இதை குறித்து மனிதர்களில் எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? பறவைகளுக்கு நேரம், காலம், சந்தர்ப்பம் பார்ப்பதற்கு எவ்விதமான வழிகாட்டியும் இல்லை. ஆனால் தங்களின் வேலையை அவைகள் நன்றாக அறிகிறதே. மனிதர்களாகிய நாம் நமது வேலையை ஒருபோதும் அறிவதில்லை. நமது வேலை எப்படிப்பட்டதென்று சிந்திக்க முற்படுவதில்லை. பறவைகள் தங்களது காலத்தை உணரும் அளவுக்கு மனிதர்களால் உணர முடிவதில்லை. தேவனை ஏற்றுக்கொண்ட அவருடைய ஜனங்கள் தங்களுடைய வேலையை அறியும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளாகிய நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்தால் நமது வேலையை நாம் அறிவோம். இது கடைசி காலம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. ஆனால் நம்மில் எத்தனை பேர் காலத்தை உணர்ந்து தேவனிடம் செல்லும்படியான வேலை வந்துள்ளது என்பதை உணர்கிறோம்? காலத்தை உணராதவர்களாய் காலத்தின் அடையாளங்களை சிந்தியாமற் போகிறோம். இதனால் இவ்வுலகத்தின் இச்சைகளுக்கு அடிமைகளாகிறோம். காலம் சமீபமாயிருக்கிறது என்ற வேத வசனத்தை நினைப்பதில்லை. வேடந்தாங்கலுக்கு வருகிற பறவைகள் தாங்கள் வரத்தக்க காலத்தையும் திரும்பி செல்லத்தக்க காலத்தையும் நன்றாக அறியும். ஆனால் மனிதர்களாகிய நாம் அவ்வாறு அறிந்துள்ளோமா என்பதை நமக்குள் கேட்பது நலமல்லவா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது பிதாவானவர் தமக்கு நியமித்த வேலையை நன்றாக அறிந்து செயல்பட்டாரல்லவா? இரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் நமது வேலையை அறியாதிருப்போமாகில் ஆகாயத்து பறவைகளை நோக்கி பார்ப்போம், அவைகள் நமக்கு அறிவிக்கும். அப்படியாவது நாம் உணர்வடைவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த பறவைகளை பார்த்து நாங்களும் கற்றுக்கொள்ள உதவி செய்ங்க. நாங்கள் மட்டும் தேவனை தேடாமல் எங்கள் குடும்பமும் தேவனை தேட உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.